Hi, hello friends. Welcome to my anime channel Star Anime. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Soul and 2ல சீசன் 1ல எபிசோட் 1 to 2 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டுருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோயின் கூட ஃபியூஷன் பண்ணாலாவது ஏதாவது நடக்குமேனு ஒரு பிளான்ல ஃபியூஷனுக்கு ஹீரோயினை ஒத்துக்க வச்சிருப்பான். ஆனா அது ஃபெயிலியர் ஆயிர ஹீரோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பான். ஆனா அதுக்கப்புறமா ஹீரோவோட ஸ்டோரியை நானா சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு கவலை உண்டாயிரும். ஆனா நம்ம ஹீரோ ஸ்பை வேலைக்கு கிளம்ப வேண்டியது இருக்கும். அதே நேரத்துல மிங்டு மவுண்டன்ல இருக்கிற லெவல் 10ல இருக்கிற சோல் கெட்டிங் டூலையுமே ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாகணும். சோ இதுக்காக ஒரு பிளான கிரியேட் பண்ணிட்டு ஹீரோ எல்லார்கிட்டயும் சொல்லி கிளம்பும் போது ஹீரோட அப்பா இந்த மிஷினை ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்கோம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோ போறது ஹீரோனுக்கு சுத்தமாவே பிடிச்சிருக்காது. இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல அவிகா உனக்கு ஏதாவது டிஃபரெண்டா ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுன்னு ஜெனரல் சொல்லவும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லுவான். இந்த பையனுக்கு என்னதான் பிரச்சனை, இங்க அவ்வளவு குளிருது இருந்தாலும் இவன் தாங்குவேங்கிறான் அப்படின்னு ஹீரோட அப்பா யோசிச்சு ஹீரோ சொன்ன டிஸ்டன்ஸுக்கு மேல தூக்கிட்டு போயிட்டு அவரோட சோல் கெட்டிங் டூலோட எனர்ஜி தீர்ந்ததுக்கு அப்புறமா அவரோட சோல் எனர்ஜி யூஸ் பண்ணி ஆயிரவை மேல தூக்கி போட்டு நினைப்பாரு. சோ இவர் இப்படி பண்றது ஹீரோக்கு ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் தரும். அதனாலேயே அவரோட பாடி டெம்பரேச்சரை ஹீரோ மெயின்டைன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே இவங்களுமே இப்ப 5500 மீட்டர் மேல போயிருப்பாங்க. ஆனா ஹீரோவோட அப்பாவால இதுக்கு மேலேயுமே அவனை 6000 மீட்டர் மேல கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு ஒரே மாசம் தான் டைம், அதுக்குள்ளேயே ரூல்ஸ் படி எல்லாத்தையும் நடந்துக்கோ பத்திரமா வான்னு இவரோட பவர் யூஸ் பண்ணி அனுப்புவாரு. இந்த இடம் உண்மையாவே குளிராதான் இருக்கு, ஆனா என்னால இதை சமாளிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ கண்ணு மூடனா ஹீரோக்கு திரும்பவுமே அந்த கடவுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு திரும்ப கிடைக்கும். சைடுமே இந்த வாய்ப்பு திரும்ப வந்துருச்சான்னு சொல்லி ஹாப்பி ஆகும். ஹீரோக்கு முன்னாடி ஒரு கடவுளே வந்து நிப்பாரு. இருந்தாலும் தெளிவாலாம் காட்ட மாட்டாங்க. ஆனா டேட்டியான அவனோட வேலையை காட்டுனால ஹீரோவால திரும்பவுமே அவரை பார்க்க முடியாம போயிரும். களி என்ன வேண்டாம் அவனுக்கு பிரச்சனை, திரும்ப திரும்ப இதை தடுத்துக்கிட்டே இருக்கான்னு ஸ்கைட்ரீம் கடுப்பாகவும். சரி யாரும் கவலைப்பட வேணாம், என்னால இதை திரும்பவும் பண்ண முடியும் தான் நம்புறேன். அது போக எவன் எனக்கு செய்ய வேண்டிய கைமாறி இன்னும் நிறைய இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் இதோட 2 டைம் 8 லட்சம் வருஷமா நான் காத்துட்டு இருந்த வாய்ப்பு அவனுக்கு 2 டைம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நடக்குது ஒண்ணு டேட்டியான் ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்க. அதோட பவரால அந்த கிளைமேட்டே அங்க மாறும். அப்படி சீன் கட் ஆயிட்டு இப்ப நம்ம ஹீரோவை காட்டவும் இப்பதான் நான் டேஞ்சர்ல வந்து சிக்கிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்னோட லைஃப் எனர்ஜி நான் குறைச்சா மட்டும்தான் இதுங்க எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காது. இதுல கொஞ்சம் மிஸ்டேக் ஏற்பட்டாலும் நானும் இதே இடத்துல சாவ வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ பார்த்துட்டு இருந்தா ஹீரோவோட பிளான் படி சோல்ஜர்ஸுமே அந்த இடத்த அட்டாக் பண்ண வந்துருவாங்க. சோ ஹீரோவுமே இதுக்குள்ள ஃபாஸ்டா போயிருந்துமே அவன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணா. அந்த இடத்துல ஒரு மென்டல் பேரியர் இருக்கு. சோ இது அந்த மொத்த மவுண்டனையுமே எப்படிடா மூடுதுன்னு ஹீரோ ஆச்சரியப்பட்டுட்டு அங்க இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி வர மாதிரி இருக்கவும் ஹீரோக்கு புரிஞ்சிருது அவன் நம்மள கண்டுபிடிக்க தான் நினைக்கிறான்னு. சோ அந்த எனர்ஜில மாட்டக்கூடாதுன்னு ஹீரோ அவன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு இப்ப மட்டும் இதுல நான் மாட்டி இருந்தானா மொத்த மிஷினுமே ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கவும் ஹீரோக்கு இன்னொரு பிளானுமே ஞாபகம் வந்துடும். என்ன ஷான் சொல்லிருப்பாரு, இந்த பறந்துட்டு இருக்கிற சோல் கெட்டிங் டூல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு, இதுல இருக்கிற எரர்ஸை வச்சு அதை பிளைண்ட் ஆக்கிறது மூலியமா அதை நமக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹேக்கிங் டூல் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சோ ஹீரோவுமே அதை நினைச்சு ஹாப்பி ஆயிட்டு இருக்க. சன்மூன் பேலஸ்குள்ள காட்டுவாங்க என்னடா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருப்பானுங்க. பார்த்தா மேல இருக்கிற ஒவ்வொரு மிஷினா எல்லாமே செயல் இழந்துட்டு இருக்கு. ஆனா என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரியலன்னு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் இந்த எல்லாருமே இதெல்லாம் பார்த்தா எந்த ஒரு எதிரி பண்ற மாதிரி தெரியலையே, உள்ளுக்குள்ளேயே அவனாவது இருப்பானான்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே நேரத்துல ஹூடி போட்டிருக்கிறவாரு நீங்க சொன்னீங்கன்னா இதை நான் தடுக்கிறேன்னு சொல்லவும் இந்த எல்டர் என்னன்னா இதுல நானே பாத்துக்கிறேன்னு கிளம்பிடுவாரு. அதே நேரத்துல ஹீரோ என்னன்னா ஒவ்வொரு சோல் கெட்டிங் டூலா ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஹீரோக்கு வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும். பார்த்தா எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்க. நான் சும்மா தப்பிச்சுட்டு இருக்கணும்னு நீங்க வரலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஐஸ் வாட் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு என்னடா வித்தியாசமான ஃபீல்னு பார்த்தா அந்த எல்டர் நம்ம ஹீரோ நோக்கி வருவாரு. அட நீயா, நமக்குள்ளேயும் ஒரு பழைய கணக்கு இருக்குல்ல, நீ ஹீரோ ஏதோ ஒன்று யோசிச்சு என்னமோ பண்ணிட்டு இருப்பான். தம்பி உன்னால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு ஸ்கைநெட்னு ஒரு இதை யூஸ் பண்ணவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா மூவ் பண்ணிட்டு சோல் கேனன் அரேங்கிற ஒரு விஷயத்தை அவனோட சோல் போன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவான். சாக ரெடியாரா பாய்னு இவர் சொல்லவும் என்னையா பேசுற இவ்வளவு சீக்கிரம் சேர்த்து நான் என்ன பண்ண போறேன்னு ஹீரோ அவன் வச்சிருந்த பாம்பெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவான். அப்படியே ஃபியூச்சர்ல பாக்கலாம்டா இவனேன்னு ஹீரோ கிளம்ப ஷான்சி டெலிபோர்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துருவான். அப்படியே நானாவும் வந்து அவ ஸ்கில்ல யூஸ் பண்றது மூலியமா அது பிரேக் ஆகவும் இந்த ஆளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். இருந்தாலும் இன்னும் ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுதுன்னு இந்த ஆளை ப்ரொடெக்ட் பண்ண ஒன்று வச்சுக்கவும் அது நம்ம ஜி தான் வந்து பிரேக் பண்ணிருப்பான். ஒன்னு இந்த ஆளுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும், என்ன இந்த இடத்துல இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. சோ அதனாலேயே இவர் அவரோட ஃபுல் ஸ்கில்ல யூஸ் பண்ணி எல்லாரையும் கொல்ல ப்ரேட் பண்ணிடுவாரு.
டிராகன் கார்டு வு டியான்ஷான்னு ஒரு கடவுளோட ஸ்கில் யூஸ் பண்ணி ஹீரோயின் இந்த ஆளோட ட்ராப்பை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரேக் பண்ணிடுவா. அப்படியே அவனுக்கு டைம் தரக்கூடாதுன்னு டிராகன் விங் கேட்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயின் வரவும் இந்த ஆளுமே நம்ம ஹீரோயினை தடுத்துருவான். இருந்தாலும் அந்த ஆளை எல்லாருமே சுத்து போட்டுருவாங்க. இப்படி எல்லாருமே கம்பைன் ஆகி அவங்க ஸ்கில்ல மொத்தமா இவன் நோக்கி அட்டாக் பண்ண அனுப்புவோம். இருப்பா ஏத்துறீங்க இருங்கடா முடிச்சிடறேன்னு இந்த ஆள் அவனோட மார்ஷியல் ஷோல இப்ப வெளியே கொண்டு வருவான். சோ இவனோடது ஒரு எல்லோ ஆக்ஸ் வாரியர். இப்படி ஹீரோயின்ல இருந்து எல்லாருமே அவங்களோட ஃபுல்லஸ்ட் பவர் யூஸ் பண்ணி அந்த கிட்டத்தட்ட போட்டு தள்ளுற மாதிரி வரும்போது இந்த எபிசோட முடிச்சு விட்டுறாங்க. சோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஹீரோ நெத்தியில வந்துச்சு ஒரு சிம்பிள். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? முக்கியமா இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் நிறைய சண்டை சீன் தான். சண்டை சீன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலே காப்பி தருவாங்க. என்னால ரீ எடிட்லாம் பண்ற அளவுக்கு என்கிட்ட டைமும் இருக்காது. சோ அதுல என்னெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒரு சீனோ அதை மட்டும் நான் சொல்லியிருப்பேன். சோ யாரும் தப்பாலாம் எடுத்துக்கணும். அதுல இந்த பேட்டில் நீங்க உண்மையை சொல்லணும்னா பாதி எபிசோடுக்கு மேல எல்லாமே பேட்டில் தான். ஒரிஜினல் எபிசோட போய் நீங்க பார்க்கலாம். சோ நம்ம ஹீரோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவனோட பிளானை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பான். ஆனா அவனால அந்த இடத்துக்குள்ள போயிருக்க முடியாது. சோ அதனாலதான் இப்ப இந்த அளவுக்கு ஒரு சண்டை நடக்குது. சோ ஆனா ஆல்ரெடி ஹீரோ பேக்கப்புக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தனால டேங்க்ல சேர்ந்த எல்லாருமே வந்து பயங்கர காட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் மேலனே சொல்லலாம். ஏன்னா அவ டிராகன் கார்டுன்னு ஒருத்தங்க ஸ்கில் யூஸ் பண்றது அது கொய்யரோட மாதிரி இருக்கு. முக்கியமா அவ யூஸ் பண்ற அந்த ஈட்டியும் தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. சோ இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கிட்ட இந்த டீம் ஜெயிக்குமா இல்லையாங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.